Hi and welcome to See Tamil வழங்க மஞ்சளப்பட்டி. நான் இன்னும் மதுரையில தாங்க இருக்கேன். எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய தலைவர்களோட சிலைகள்லாம் இருக்குங்க. ஆனால் ரொம்ப ரேரான சில இடங்கள தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராமினென்ட்டான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட சிலைகள்லாம் இருக்கு. அப்படி வந்துட்டு ரொம்ப ப்ராமினென்ட்டான ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு வ.உ. சிதம்பரனார் பிள்ளை தாங்க. கப்பலோட்டிய தமிழன். இவரை நம்ம மறக்க முடியுமா? பாருங்க, சூப்பர்பான ஒரு சிலையை முதல்ல ஏற்படுத்தி வச்சிருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி சிலைகள்லாம் எல்லா ஊர்லயும் நிறைய இடங்கள்ல வந்துன்னா போற வர சின்ன பசங்களாம் அதை பார்த்துட்டு யார் அது அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே அவங்க ஹிஸ்டரியோட நாலேஜும் வளரும் இல்லையா? ஓகேங்க, இப்போ வந்து எங்க வீட்டு சமையல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபி நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்ன ரெசிபின்னு போய் பார்ப்போமா? வாங்க. இன்னைக்கு எங்க வீட்டு சமையல ரொம்ப வித்தியாசமான ஒரு குக்கிங் ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ண போறோங்க. அது என்ன ரெசிபி, யார் செஞ்சு காட்ட போறாங்கன்றத பார்ப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. சிதம்பரச்செல்வி. சிதம்பரச்செல்வி. சொந்த ஊர்? சொந்த ஊர் தூத்துக்குடி. தூத்துக்குடி. மதுரைக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 3 years ஆகுது. தூத்துக்குடியில் என்ன ஃபேமஸ் சார்? உப்பளம். உப்பளம், அவ்வளவுதானே? நாங்க உப்பளம், அதனால நான் உப்பளம் ஃபேமஸ் சொல்றேன். மக்ரூன். மக்ரூன். ஆமா. அப்புறம் ஏங்க தூத்துக்குடியில அப்புறம் என்னங்க அநியாயமா இருக்குது. உங்க ஊரை பத்தி நீங்க வந்து இவ்வளவு வந்து கம்மியான விஷயங்கள்லாம் சொல்றீங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு தூத்துக்குடியில வந்து ஃபேமஸான விஷயங்கள். ஸ்பெக்கு ஹார்பர்லாம் எங்க இதுல தான் நிறைய இது போகுது. அவ்வளவு பெரிய ஹார்பர் அது. பெருமையா சொல்லுங்க ஊரை பத்தி. மதுரையை பத்தி என்ன பெருமையா சொல்ல முடியும்? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸ். நாங்க ஒவ்வொரு ஊரா மாறி போறதுனால எங்களுக்கு எதுவுமே ஒரு இது இல்லை. அப்படியா? எல்லா ஊரும் பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அடுத்த ஊர் எங்க? சென்னை. சென்னை வர போறீங்களா? ஆமா. ஓகே, அடுத்தது இவங்க சென்னைக்கு வராங்களா? அப்போ சென்னைக்கு வந்து ஒரு நாள் வந்து ஏதாவது சமைச்சு காப்பீங்களா? கண்டிப்பா. ஓகே, இன்னைக்கு இங்க மதுரையில் என்ன சமைச்சு காப்பீங்க போறீங்க? நான் புளிலா கறின்னு செய்ய போறேன். புளிலா கறி? ஆமா. இதுல என்ன ஸ்பெஷல்னா எல்லாருமே புளி சேர்த்து தான் ஜென்ரலா செய்வாங்க. இதுல வந்து புளியே சேர்க்க மாட்டோம், தக்காளியும் கிடையாது. எங்க ஊர் ஸ்பெஷல் இது. திருநெல்வேலி ஸ்பெஷல் மெயினா. திருநெல்வேலி ஸ்பெஷல். ஆமா. பிரெக்னன்சி லேடிஸுக்கு வாரத்துக்கு 2 தடவை இதை பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளவு ரொம்ப மருத்துவ குணம் கொண்ட ஒரு குழம்பு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு. ஆமா. இது வந்து சாத்துல கலந்து சாப்பிடலாமா? ஆமா, கண்டிப்பா சாத்துல கலந்து சாப்பிட முடியும். ஓகே, ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லுங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்கீரை, சிறுபருப்பு வேக வச்சது, கருவேப்பிலை, கடுகு உளுந்த பருப்பு, மிளகு, மிளகாய் வத்தல், அரிஞ்ச வெங்காயம், சீரகம், மஞ்சத்தூள், உப்பு, துருவின தேங்காய், பூண்டு, பெருங்காயம், எண்ணெய். இவ்வளவுதான் எனக்கு தேவையான பொருட்களா? ஆமாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கடுகு தாளிக்கணும். கடுகு தாளிக்கணும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாமா? பற்ற வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அதில் எண்ணெய் ஊற்றணுமா? ஆமாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். அடுத்தது இதில் கடுகு போடணும். கடுகு உளுத்தம் பருப்பா? ஆமாங்க. ஓகே, எண்ணெய் நல்லா காயணும் இல்லையா? ஆமாம். இப்போ தூத்துக்குடி நேட்டிவ் பிளேஸ் தானே சொன்னீங்க? ஆமாங்க. ஆனால் உங்கள் பேர் ஏன் சிதம்பரச்செல்வின்னு வச்சுருக்கீங்க? சிதம்பரச்செல்வன் ஒரு நபருக்கு என்ன கொடுக்கறதுனால என் பேர் சிதம்பரச்செல்வின்னு அமைஞ்சது. அப்படியா? ஆமாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பேரு? அதே பேரு தான். அதே பேரு தான்? ஆமா. 2 பேருக்கும் ஒரே பேரு. ஆனா 2. ஆமாங்க. இது வந்து இயற்கையாவே அமைஞ்சது. அரேஞ்ச்டு மேரேஜ் தான் இது. எதேச்சா அமைஞ்சது. சிதம்பரச்செல்வன் என்னுடைய கணவர் பேரும் அதுதான். எனது பேரும் சிதம்பரச்செல்வி. நிஜமாவே ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. சிதம்பரம் போயிருக்கீங்களா? சிதம்பரம் போனதில்லை. என் பேர்லயே சிதம்பரம் இருக்குன்னா நான் என்னையே பாத்துக்கிறேன். அப்படியா? அப்போ டான்ஸ் அரங்கேற்ற பண்ணனும் உங்களுக்கு வந்தா போதுமா? ஆமா, வாங்க. ஓகே, என்ன நல்லா காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு போடலாமா? போட்டுடலாங்க. நான் கூட டான்ஸ் பரதநாட்டியம் கத்துக்கிறேன். அப்படிங்களா? கூடிய சீக்கிரம் வந்துட்டு அரங்கேற்றோம். சரி, வந்துரும் உங்க வீட்டுக்கு. கண்டிப்பா வாங்க. ஆமா, கண்டிப்பா வாங்க. அப்புறம் அடுத்தது என்ன? கருவேப்பிலை போடணும். வெங்காயம் போடணும். இதெல்லாம் பெரிய வெங்காயமா? ஆமா, பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 வெங்காயமும் யூஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஆமா. வெங்காயம் வதங்கினது போதும். அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை எடுத்து போடணும். முருங்கைக்கீரை மொத்தமாவா? ஆமா. இது
இது ஸ்பெஷலே முருங்கைக்கீரை தான். அந்த ஸ்மெல்லு? ஆமாம், ஸ்மெல்லு. முருங்கைக்கீரை எதுக்கெல்லாம் நல்லதுன்னு தெரியுமா உங்களுக்கு? பொதுவாக பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லதுமாங்க. மென்சஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. அயன் வேறு இருக்குது, அயன் சத்து இருக்கு. ஓகே, சூப்பர். நல்ல ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. வதங்கினது போதும். இப்போ நம்ம முருங்கைக்காவையும் கத்திரிக்காவையும் ஆட் பண்ணணும். போட்டுடலாம். ஆமாம். ஓகே. முருங்கைக்காய், கத்திரிக்காய் வந்து தண்ணியில். ஆமாம், ஏன்னா கருப்பாக ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். 2 டம்ளர் தண்ணி? ஆமாம், 2 டம்ளர் தண்ணி போதும். போதுமா? இன்னும் கொஞ்சம். இது ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும் நம்ம. சரி. இப்போ வேக வைக்கிற கேப்பில் நம்ம இதை மற்ற ஐட்டங்களை அரைக்கணும். சரி, அரைச்சிடலாமா? இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ என்னெல்லாம் போட்டு அரைக்கணும்? மிளகு, ஜீரகம், மிளகா வத்தல் எல்லாம் போட்டு அரைக்கணும். ஆமாம். தேங்காய், நம்ம மிளகு, சீரகம், மிளகா வத்தல், அப்புறம் தேங்காவா? ஆமாம், தேங்காய், வெள்ளைப்பூண்டு. ஓ, பூண்டும் போட்டு அரைக்கணும். ஆமாம். உங்களுக்கு மக்ரூன் பண்ண தெரியுமா? பண்ண தெரியாதுங்க, சாப்பிட தான் தெரியும். சாப்பிட தான் தெரியுமா? ஆமாம். வீட்டில் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். அப்படியா? ஆமாம். போகும்போது ஒரு பார்சல் கொடுங்க. வாங்கிட்டு போங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். அரைச்சது போதும். இதை வந்து அப்புறமா இதில் சேர்க்க போகிறோம். ஆமாம். இது கொஞ்சம் கொதிச்சோம், இப்போ சேர்த்துற வேண்டியதான். இப்போ சேர்த்துடலாம். ஆமாம். ஓகே. ஆஹா, சூப்பர். இப்போ இதோட மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் நம்ம ஆட் பண்ணணும். சரி. 1 ஸ்பூன் போதும். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை போதும். போதும். ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கணும் இல்லையா? ஆமாம். இப்போ புளி இல்லா கறி தயார். ஆமாம். சாப்பிட்டு பார்க்க வேண்டியதான். ஆமாம். பிரமாதமான புளி இல்லா கறி நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்யூ. ஓகேங்க, இந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ரீகேப். புளி இல்லா கறி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு சட்டியை வைங்க. சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை அதில் கிள்ளி போட்டு அதை பொரிய விடுங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முருங்கீரை வளர்ச்சி வச்சதை வந்துட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சதை இதோட சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. ஓரளவுக்கு இது நல்லா கொதிக்கிற நேரத்திலேயே மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மிளகு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு தேவையான அளவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. காய்கறி எல்லாம் வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் அதோட சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் அதோட சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள் இதோட சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்சிருக்கிற சிறுபயிரை வந்து நீங்க இதோட சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கல்லுப்பு சேர்த்து நீங்க இறக்குனீங்கன்னா உங்களோட புளி இல்லா கறி தயாருங்க. புளி இல்லா கறி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா?
நிஜமாவே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அந்த முருங்கைக்காவோட ஸ்மெல்லு, கத்திரிக்காயோட ஃப்ளேவரு, இந்த முருங்கைக்கீரைக்குன்னு ஒரு ஸ்மெல், ஒரு டேஸ்ட் இருக்குங்க. அதெல்லாம் சேர்ந்து பிரமாதமான ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்குது. அவங்க அரைச்ச அந்த மசாலா, தேங்காய், பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்ந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டேஸ்ட். அந்த வரமிளகாவோட காரம் எல்லாம் சேர்ந்து சான்ஸே கிடையாதுங்க. நிஜமாவே இதை ரைஸில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க.